மதியத்துக்கு ரொம்ப சிம்பிளாக மேகி வச்சுட்டு சரி ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பை வேக போட்டுட்டு தான் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு பறக்கவே போனேன். பாப்பாவுக்கு சாப்பாடு பறக்கி முடிக்கிறதுக்குள்ளேயே கடலைப்பருப்பு வெந்துருச்சு. சரி வந்த உடனே விறுவிறுன்னு மைதா மாவோட லைட்டாக உப்பு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து ரொம்ப குழைய விட்டாலும் வந்து ரெசிபி நல்லா இருக்காது. நல்லா வெந்து வந்தால் மட்டும் போதும், குழைய விட வேணாம். வெந்து வந்த கடலைப்பருப்பை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதோட தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை, டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 4-5 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி உருண்டையாக வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை மைதா மாவு பேட்டரோட டிப் பண்ணி பொரித்து எடுத்துக்கோங்க. மைதா மாவு வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வெந்ததுன்னா வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு 2 நிமிஷம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து வேக